ஒரு வீட்டில் நேர்மறை சக்தி அதிகமாவதற்கு சில வழிமுறைகள். பொதுவாக ஒரு வீடு அதிகமான வாஸ்து தோஷத்தில் இருக்கும் பொழுது அந்த வீட்டில் நேர்மறை சக்தி என்பது குறையும். அதாவது நேர்மறை மனநிலை, எப்பொழுதுமே பாசிட்டிவாக அந்த வீட்டில் பேச மாட்டாங்க, நிறைய சண்டைகள் நடந்துக்கிட்டு இருக்கும், நிறைய நோய்கள் வந்த வண்ணமே இருக்கும், உறவுகள் வசீகரம் என்பது இருக்காது, எப்போதுமே பிரிவு மனப்பான்மையும் விரக்தியும் இருந்தால் அந்த வீட்டில் நேர்மறையான மனநிலை இல்லை என்பது மட்டும்தான் ஒரு அடிப்படையான விஷயமா இருக்கும். வீட்டுக்கு முன்னால் எலும்பிச்சம்பழம், தெய்வத்தினுடைய எலும்பிச்சம்பழம் ஆலய பிரசாதங்களாக கொடுப்பாங்க. ஒவ்வொரு முறையும் வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமையில எலும்பிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து அந்த எலும்பிச்சம்பழத்தை நாம என்ன பண்ணலாம்னா வீட்டு வாசல்ல கட் பண்ணி குங்குமம் தடவி வைக்கலாம், அல்லது வீட்டு வாசல் மேலே ஏதாவது ஒரு பகுதி இருக்குன்னா அதில் சொருகி வைக்கலாம். 2 நாள் ஆயிடுச்சுன்னா அந்த எலும்பிச்சம்பழத்தை என்ன பண்ணிடலாம்னா எடுத்து கலெக்ட் பண்ணி ஓடுகிற நீரில் விட்டுடலாம். இது வீட்டோடைய தோஷத்தை கட்டாயமாக குறைக்கும். யாரெல்லாம் துளசி மாடம் பிரதிஷ்டை பண்ணி கிழக்கு பகுதியிலேயோ வடக்கு பகுதியிலேயோ வலம்புரி சங்கை வைத்து அதற்கு மேல் மாக்கோலமிட்டு துளசி தேவியை வழிபாடு செய்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றத்தை மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். நிறைய மாற்றங்கள் குடும்பத்தில் நடக்கும், சண்டைகள் குறையும், பண வரவு அதிகமாகிறத கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் ஒருத்தர் கருத்து வேறுபாடோடு பிரிந்திருந்தாலும் இந்த துளசி வழிபாட்டை சிறந்தபடியாக மேற்கொள்கிறவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சில விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் நேர்மறை சக்தி அதிகமாவதற்கு சில வழிமுறைகள். பொதுவாக ஒரு வீடு அதிகமான வாஸ்து தோஷத்தில் இருக்கும் பொழுது அந்த வீட்டில் நேர்மறை சக்தி என்பது குறையும். அதாவது நேர்மறை மனநிலை, எப்பொழுதுமே பாசிட்டிவாக அந்த வீட்டில் பேச மாட்டாங்க, நிறைய சண்டைகள் நடந்துக்கிட்டு இருக்கும், நிறைய நோய்கள் வந்த வண்ணமே இருக்கும், உறவுகள் வசீகரம் என்பது இருக்காது, எப்போதுமே பிரிவு மனப்பான்மையும் விரக்தியும் இருந்தால் அந்த வீட்டில் நேர்மறையான மனநிலை இல்லை என்பது மட்டும்தான் ஒரு அடிப்படையான விஷயமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த சில விதிமுறைகளை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வீடு வாஸ்து தோஷத்தில் இருந்தால் கூட ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பை உங்களால பெற முடியும். இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடம்புல பஞ்சபூதம் குறைந்திருக்கிறத தான் நாம நோயின்னு சொல்றோம். எந்த பூதம் அதிகமானாலும் நோய், எந்த பூதம் குறைந்திருந்தாலும் நோய். அதாவது சமநிலை இல்லாத போது அந்த உடல்ல அந்த குறிப்பிட்ட பாகம் நோயாகிறது. இப்படிதான் ஒரு வீட்டில் 5 பூதங்கள் இருக்கிறது. அந்த 5 பூதங்கள் 8 திக்குல பரவி இருக்கிறது. இதுல எதுல குறைவு ஏற்பட்டாலுமே அந்த வீடு ஒரு நோய் உள்ள வீடு தான். அப்போ ஒரு நோயாளியால பலமா எப்படி செயல்பட முடியாதோ அதுபோல நம் வீடு நமக்கு பலப்படுத்தி வாழ்க்கையில அடுத்தடுத்த மாற்றங்களை தராது. இதுதான் வாஸ்துல இருக்கிற மெயினான ஒரு லாஜிக். அப்போ ஒரு நோயாளி என்ன பண்ணுவாரு, தனக்கு தினசரி மருந்து எடுத்துப்பாரு. இந்த மருந்து எடுப்பதன் வாயிலாக ஓரளவுக்கு தன்னை சமாளித்து கொண்டு வருவார். அப்ப சமாளிக்கக்கூடிய விஷயத்தை தரக்கூடிய சில பரிகாரங்களை நான் வாஸ்துவிற்காக சொல்லுகிறேன். இது 100% பலன் கொடுக்கலனாலும் உங்களுடைய உயிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்ட பெரிய பிரச்சனைகள் உங்களை நெருங்க விடாம தடுப்பதற்கு வாய்ப்பு அதிகம். இது எல்லாமே அனுபவ பரிகாரங்கள் தான். அதுல முதல் பரிகாரம் என்ன அப்படின்னா, உங்க வீட்டில் எந்த அளவிற்கு பொருளினுடைய வெயிட்டை குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இப்போ ஒரு சின்ன ரூம் இருக்குன்னா அந்த ரூமுக்கு கம்ஃபர்டான பொருள் என்னவோ அதை மட்டும்தான் போடணும். அப்போ வீட்டில் பொருளினுடைய அழுத்தத்தை குறைக்கும் பொழுது வாஸ்து தோஷம் உள்ள வீட்டில் இருந்தால் கூட ஓரளவுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும்னா நல்ல பலன்களை பார்க்க முடியும். இரண்டாவது விஷயம், வாரத்திற்கு ஒரு முறை நீங்க என்ன பண்ணணும்னா அருகாமையில் ஓடுகிற நீர் அல்லது கடல் நீர் இருந்துச்சுன்னா வீடை வியாழக்கிழமையிலேயோ அல்லது புதன்கிழமையிலேயோ துடைக்க வேண்டியது அவசியமான உண்டு. இந்த நீர் எந்த நீராக இருக்கணும்னா ஓடுகிற நீர் அல்லது கடல் நீராக இருக்கிற
இருக்கிறது நல்லது. கடல் நீர் கூட அதிக பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். ஆற்று நீர்ல வந்து நம்ம வந்து வீடு கழுவும் பொழுது இந்த இடத்துல வந்து பாசிட்டிவான ரிசல்ட்டை உங்களால் பெற முடியும். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, அகர்பத்திகள் சாம்பிராணிகள் தினசரி காலை மாலை தவறாது வீட்டில் போடணும். அப்படி போடும் பொழுது ருத்ர பாராயணம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கிறது. அந்த மந்திரத்தை நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய டிவியில ஒலிக்க விட்டு இந்த தூப புகை போடும் பொழுது இதனுடைய பலன்கள் ஒரு ஹோமம் செய்த பலனுக்கு இணையான பலனை தரும். ஆகையினால தூப புகை எப்பொழுதும் மந்திரம் இல்லாமல் போடாதீங்க. அப்படி போட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. நான்காவது விஷயம், தினசரி காலை மாலை தவறாது மணி அடித்து பூஜை செய்ய வேண்டும். இப்படி மணி அடித்து பூஜை செய்வதன் வாயிலாக ஆகாய பூதம் தான் மணிக்குரிய கிரக அமைப்பு. இந்த ஆகாய பூதம் தான் பூமியில் இருக்கக்கூடிய நெருப்பு, நிலம், காற்று, அதே போல நீர் அத்தனையும் கட்டுப்படுத்துது. அப்போ மணி அடித்து பூஜை செய்தாலே இந்த 4 பூதங்கள் கட்டுப்படும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அந்த தத்துவத்தை சொல்வது தான் நடராஜ தத்துவம். அந்த நடராஜ தத்துவத்தினுடைய எடுத்துக்காட்டு அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெரிய மணி தான். இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ மணி அடித்து பூஜை செய்யும் பொழுது இந்த 4 பூதத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியும். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, வலம்புரி சங்கு இருக்கு இல்லையா, இதை நம்ம வீட்டில் தலைவாசலுக்கு முன்பாக கோலம் போடக்கூடிய இடத்துல பிரதிஷ்டை பண்ணலாம். தலைவாசலுக்கு வெளியே கோலம் போடக்கூடிய இடத்துல நம்ம வலம்புரி சங்கினுடைய வாய்ப்பகுதியை ஆகாயத்தை பார்த்த மாதிரி வைத்து மண் போட்டு மூடி பிரதிஷ்டை செய்யும் பொழுது அந்த வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது கட்டாயமாக வரும். எவ்வளவு எதிர்மறை தன்மை இருந்தாலும் அதை வந்து புதுப்பித்து கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே போல வீட்டுக்கு முன்னால எலும்பிச்சம்பழம், தெய்வத்தினுடைய எலும்பிச்சம்பழம் ஆலய பிரசாதங்களாக கொடுப்பாங்க. ஒவ்வொரு முறையும் வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமையில எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை நாம வந்து என்ன பண்ணலாம்னா வீட்டு வாசல்ல கட் பண்ணி குங்குமம் தடவி வைக்கலாம். அல்லது வீட்டு வாசல் மேல ஏதாவது ஒரு பகுதி இருக்குன்னா அதுல சொருகி வைக்கலாம். 2 நாள் ஆயிடுச்சுன்னா அந்த எலும்பிச்சம்பழத்தை என்ன பண்ணிடலாம்னா எடுத்து கலெக்ட் பண்ணி ஓடுகிற நீர்ல விட்டுடலாம். இது வந்து வீட்டோடைய தோஷத்தை கட்டாயமாக குறைக்கும். அதுக்கு அடுத்தபடியா வந்து ஒரு பாத்திரத்துல உப்பு போட்டு வீட்டினுடைய வரவேற்பறையில ஒரு 3 லிட்டர் தண்ணி, அதுல 1 கைப்பிடி உப்பு போட்டு வீட்டுடைய வரவேற்பறையில இரவு முழுக்க வச்சிருங்க. அது அடுத்த நாள் காலையில ஓடுகிற நீர் அல்லது கால்வாயில கொண்டு போய் விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய பாத்ரூம் சிங்க்ல என்ன பண்ணிடுங்கன்னா விட்டுடுங்க. இவ்வாறு விடும் பொழுது நமக்கு என்ன நடக்கும்னா, நம்மளுடைய வீட்டினுடைய எதிர்மறைகள் அனைத்துமே இரவு நேரத்துல தான் தூங்கும் பொழுதுதான் பயங்கரமா செயல்படும். அப்ப வீட்டுடைய வரவேற்பு பகுதி, அதே போல வடகிழக்கு பகுதியில் இந்த உப்பு நீரை வைக்கின்ற பொழுது அந்த நீர் அந்த எதிர்மறை தன்மை முழுவதும் எடுத்துடும். நம்மளுடைய உறக்கம் சிறப்பாக மாறிடும். இதன் மூலம் அடுத்தடுத்த நிலைக்கு நாம் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தால் கூட நேர்மறை சக்தி நம்மளை வந்து பாதுகாக்கும். அதுக்கு அடுத்தபடியா தினசரி ரொம்ப வாஸ்து தோஷம் இருக்கிறது அப்படின்னா வரவேற்பறையில ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து அந்த மெழுகுவர்த்தி முழுவதுமாக உருகி அணைய வேண்டும். இவ்வாறு தினசரி வரவேற்பறையில் பண்ண இது கேதுவுக்கு பரிகாரம். அதுக்கப்புறம் அந்த மெழுகு வந்து எடுத்து தூக்கி போட்டுறணும். திரும்ப புது மெழுகுவர்த்தி. இந்த மெழுகுவர்த்தி குறைந்தது வந்து 20 to 25 நிமிடம் வரையிலும் எரியக்கூடிய மெழுகுவர்த்தியாக இருக்கணும். இதை ஃபாலோ பண்ணும் பொழுது வீட்டில் தோஷம் குறையிறது நிற்கும். இந்த மெழுகுவர்த்தி ஏற்றும் காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள ஏற்றுவது நல்லது. ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றினாலே போதுமானது. அதுக்கு அடுத்தபடியா 3 மாதத்திற்கு ஒரு முறை வீட்டில் வந்து கணபதி ஹோமம் செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க. இந்த கணபதி ஹோமம் செய்வதன் வாயிலாக நம்மளுடைய தடைகள் அத்தனையுமே என்ன பண்ணும்னா விலகும். வாஸ்து தோஷம் யாருக்கு இருந்தாலும் அவருக்கு வந்து சித்தர் வழிபாட்டை எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா வாஸ்து தோஷம் உள்ள ஒரு வீட்டை மாற்றி அமைக்கக்கூடிய பொறுப்பு சித்தருக்கு உண்டு. இந்த சித்தரை வீட்டில் வழிபடுவதை விட வியாழக்கிழமைகள்ல வெளியில் வழிபடுபவர்களை நீங்க பாருங்களேன். அவங்க வீடு வாஸ்து தோஷமே நமக்கு தெரிந்திருந்தாலும் அவங்கள அந்த அளவுக்கு வாஸ்து தோஷம் அஃபெக்ட் பண்ணாது. நல்லா கவனித்து பாருங்க. யோகிகள், மகான்கள், சாய்பாபா என்று சொல்லக்கூடிய வடிவாக இருக்கக்கூடிய குருமார்கள், இவர்களை எல்லாமே வீட்டில் வைத்து பெரிதாக பூஜை செய்து
செய்து வழிபடாமல் ஆலயம் போயிட்டு விரதம் இருந்து வழிபட்டு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள குடும்ப விஷயத்தை கரெக்டாக பார்க்குற நபருக்கு பாருங்க, அவங்க வீடு வாஸ்து தோஷம் இருந்தால் கூட அதனுடைய பெரிய எஃபெக்டை குறிப்பாக பொருளாதாரத்தில் அவங்க பாதிப்பை சந்திக்கவே மாட்டாங்க. அதனால வியாழக்கிழமைனா ஜீவசமாதிகள், மகான்கள், யோகிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்வதன் வாயிலாக இந்த வாஸ்து தோஷத்திலிருந்து ஓரளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்னா தப்பிக்க முடியும். அதே போல துளசி வழிபாடு, வீட்டினுடைய தென்கிழக்கு அல்லது வடமேற்கு பகுதியில் துளசி மாடத்தை பிரதிஷ்டை செய்து அந்த துளசி மாடத்திற்கு வடக்கு புறமோ கிழக்கு புறமோ வலம்புரி சங்கு பிரதிஷ்டையை பூமியை மையப்படுத்தி வைக்கின்ற பொழுது மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் துளசி மாடம் பிரதிஷ்டை பண்ணி கிழக்கு பகுதியிலேயோ வடக்கு பகுதியிலேயோ வலம்புரி சங்கை வைத்து அதற்கு மேல் மாக்கோலமிட்டு துளசி தேவியை வழிபாடு செய்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேற்றத்தை மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். நிறைய மாற்றங்கள் குடும்பத்தில் நடக்கும், சண்டைகள் குறையும், பண வரவு அதிகமாகிறத கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் ஒருத்தர் கருத்து வேறுபாடோடு பிரிந்திருந்தாலும் இந்த துளசி வழிபாட்டை சிறந்தபடியாக மேற்கொள்கிறவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். அதே போல் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் மாக்கோலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடிக்கடி போடுங்க. வரவேற்பறை, தலைவாசல், பூஜை அறை, இந்த சமையலறை, இந்த இடத்துல எல்லாம் இந்த இழைக்கோலை என்று சொல்லக்கூடிய இந்த மாக்கோலத்தை அடிக்கடி போடும் பொழுது உங்கள் வீட்டில் நிலவசியம் அதிகம் ரொம்ப சிறப்பான நிலையை உங்களால் பெற முடியும். இந்த அற்புதமான பரிகாரங்களை எல்லாத்தையுமே வாஸ்து தோஷம் இருப்பவர்கள் ஓரளவுக்கு தன்னுடைய மனோதிடம் இருந்து மதியால் வாழ்க்கையை சமாளித்து அடுத்த கட்டத்திற்கு அந்த வீட்டை சரி செய்யக்கூடிய நிலைக்கு எடுத்துட்டு போகணும்னா இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு உதவும். இது போன்று ஒரு வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். உங்க வீடு சுபமாக இருக்கிறதா, சிறப்பாக இருக்கிறதா, அதை தாண்டி தவறாக இருக்கக்கூடிய வாஸ்து அமைப்பை எந்த விதமான நிபுணரும் இல்லாமல் நாமளே சரி செய்து கொள்வது எப்படி, நாமளே நம்ம வீட்டுக்கு எப்படி பிளான் போடலாம், என்னென்ன தவறுகள் இருக்கு, அதனுடைய பலன்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய வாஸ்து விதிமுறை வகுப்பானது வருகின்ற மார்ச் மாதம் 25ஆம் தேதி 2026 இருந்து 31ஆம் தேதி வரையிலும் தொடர்ந்து 7 நாட்கள் ஜூம் வாயிலாக நான் என்ன பண்றேன்னா இந்த வகுப்பை எடுக்க இருக்கிறேன். இந்த வாஸ்து வகுப்புல கலந்து கொள்வதன் மூலமாக உங்க வீட்டை மாற்றி அமைக்கக்கூடிய பொறுப்பு உங்கள் கையிலேயே இருக்கும். ஆகையினால வாஸ்து நிபுணர்களை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வகுப்பை அனைவருமே அட்டன் பண்ணுங்க. வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் அல்லாது ஆன்மீக தகவல்களை அற்புதமாக பெறுவதற்கு அடியேனுடைய வாய்ஸ் ஆஃப் சிவகுரு என்ற வாட்ஸ்அப் சேனல் இயங்குகிறது. இந்த வாட்ஸ்அப் சேனலை நீங்க ஃபாலோ பண்றதன் மூலம் என்னுடைய டெய்லி அப்டேட்ஸை பார்க்கலாம். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.